ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால்சியம் நைட்ரேட். சிஎன்னா என்ன, அது எப்பப்போ யூஸ் பண்ணலாம், எந்தெந்த பயிர்களுக்கு யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும், எப்படி யூஸ் பண்ணணும், அதை சரியான முறையில் யூஸ் பண்ணலன்னா என்ன மாதிரியான விளைவுகள் நம்ம செடியில் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முக்கியமாக வாழை விவசாயம் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நோயை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அந்த நோயை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிற ஒரு டெக்னிக்கும் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 3 எண்ணெய் பண்ணிட்டு இருக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் சோப்பும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட ரேட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆர்டர் பண்ணிட்டு உங்களுடைய வரவேற்பை இதுக்கும் கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் நம்ம கால்சியம் நைட்ரேட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இதை நம்ம சிஎன் அப்படின்னு சொல்லுவோம். இதை முக்கியமா எந்தெந்த பயிர்களுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எல்லா விதமான பயிர்களுக்கும் யூஸ் பண்றோம். சரிங்களா? அது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நார்மலா நம்ம வீடு கட்டுறோம். சரிங்களா? வீடு கட்டுறப்ப என்ன போடுவோம்? ஃபவுண்டேஷன் போட்டுருவோம். அதுக்கு பில்லர் எழுப்புவோம். அதுல இருந்து பில்லர் வச்சதுக்கு அப்புறம் பேஸ்மெண்ட்டை சுற்றி லிண்டன் அப்படிங்கிற ஒரு பெல்ட் பீம் போடுவோம். அதுக்கு மேலே ஒரு 3 அடியில் ஒரு பெல்ட் பீம் போடுவோம். அப்புறம் 7 அடியில் ஒரு பெல்ட் பீம் போடுவோம். 10 அடியில் காங்கிரீட் போடுறதுக்கான ஒரு பெல்ட் எல்லாம் போட்டு பீம்ஸ் எல்லாம் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அப்படியே டிஸ்மேண்டில் பண்றோம். எப்படின்னா அந்த செங்கல், சிமெண்ட் அப்படி இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டோம்னா இந்த கம்பி மட்டும் நிற்கும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான வடிவமைப்பை கொடுக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை சுத்தி தான் நம்ம வீடு கட்டுறோம். இந்த ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணி தான் அந்த வீடே இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா வீடும் கொலாப்ஸ் ஆயிரும். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல இப்ப என்ன இருக்கு? எலும்பு இருக்கு. சரிங்களா? இந்த எலும்பை சுத்தி தான் நம்மளுக்கு தோல் இருக்கும். சரிங்களா? அப்புறம் தசை, சதை எல்லாமே இருக்கும். ஸோ இந்த உடம்புல இருந்து எலும்பு எடுத்துட்டீங்கன்னா நம்ம நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அந்த எலும்புல என்ன இருக்கும்? கால்சியம். எலும்பு குறைபாடு வந்துச்சுனாவே கால்சியம் டிஃபிஷியன்சி, கால்சியம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கிய பங்காற்றுது. அதே மாதிரி தாங்க எந்த ஒரு காய்கறி பயிர்களா இருக்கட்டும், இல்ல வாழை நீங்க சாகுபடி பண்ணீங்களாலும் சரி, அந்த காய்கறி அந்த காய் என்ன மாதிரியான ஒரு வடிவமைப்புல இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது இந்த கால்சியம் தான். கால்சியம் கரெக்டான லெவல்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களோட காய் கரெக்டான ஷேப்ல இருக்கும். கால்சியம் டிஃபிஷியன்சி வந்துச்சுன்னா தான் இந்த தக்காளி பழங்கள்ல மேல அந்த சுத்தி இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுக்குவீங்க. சரிங்களா? அது ஆந்த்ராக்ஸ் இல்ல. அதை தக்காளி பழத்தை சுத்தி இருக்கக்கூடிய கால்சியம் குறைபாடுனால வரக்கூடிய ஒரு நோய் தான். அதே மாதிரிதான் மற்ற காய்கள்லையும் இந்த தர்பூசணி இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சுத்தி அந்த வெடிப்பு மாதிரி வரும், இல்லைன்னா அழுகுன மாதிரி ஆகும். ஸோ இதெல்லாம் என்னன்னா அப்படியே அந்த நாளடைவுல அது கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு டெமாலிஷ் ஆகுது. இதுக்கு என்ன குறைபாடு அப்படின்னா கால்சியம் குறைபாடு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அப்ப கால்சியம் கொடுத்தா இது சரியாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கால்சியம் நைட்ரேட்டோட யூசேஜ் நம்மளுக்கு. சரிங்களா? இப்ப அதுல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வெரைட்டி இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு நார்மல் சிஎன். சரிங்களா? கால்சியம் நைட்ரேட் மட்டும் தான் இருக்கும். இன்னும் போரானேட்டட் கால்சியம் நைட்ரேட். சரிங்களா? இப்போ நீங்க நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறது என்னன்னா இந்த போரான் கலந்த சிஎன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம போரான் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். அது ரொம்ப தப்புங்க. இந்த போரானேட்டட் சிஎனுக்கும் கால்சியம் நைட்ரேட்டுக்கும், அதாவது நார்மலா இருக்கக்கூடிய சிஎனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய சிஎன் உங்களுக்கு சீக்கிரம் கரைஞ்சிடும். சரிங்களா? ஒரு 10 to 15 நாள் தான் அதோட ரிசல்ட்டே இருக்கும். சரிங்களா? அதோட வேலையை அதுக்குள்ள முடிச்சுட்டு போயிடும். சரிங்களா? அதுக்கு மேல அது யூஸ் ஆகாது. இந்த போரானேட்டட் சிஎன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மெதுவா ரிலீஸ் பண்ணும். அந்த கோட்டிங் இருக்கும். சிஎனை சுத்தி உங்களுக்கு போரானேட்டட் அந்த போரானோட கோட்டிங் இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சிஎனோட அந்த கால்சியம் அந்த நைட்ரஜன் இந்த ரெண்டையுமே உங்களுக்கு மெதுவா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப செடிக்கு தேவையான அப்பப்ப அந்த ஒரு 30 நாள்ல மெதுவா ரிலீஸ் பண்றப்ப எப்பப்ப தேவையோ அப்பப்ப அதை எடுத்துட்டே இருக்கும். இந்த நார்மல் சிஎன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு
ஒரு 10 to 15 நாள்லயே உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஎன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம மறுபடியும் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம போரானேட்டட் சிஎன் அண்ட் நார்மல் சிஎன் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கோம். பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் சிஎன் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. போரானேட்டட் சிஎன் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கு அப்படிங்கறக்காக நார்மல் சிஎன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அசைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ரெக்கமெண்டேஷன் எல்லாம் மாத்திட்டோம் அப்படின்னா இந்த போரானேட்டட் சிஎனை வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து அது வேணும் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நீங்க போரானேட்டட் சிஎன் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 ரூபாய் வித்தியாசம் வருங்க. சரிங்களா? ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு நார்மல் சிஎனுக்கும் போரானேட்டட் சிஎனுக்கும் ஒரு 300 to 400 rupees வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த ரெண்டு வகையான சிஎன்ல எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப 3வது ஸ்டெப்பா இந்த சிஎன் வந்து எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இப்ப வந்து வாழையில போயிடும். சரிங்களா? ஏன்னா வாழை விவசாயிகள் நிறைய பேர் வந்துட்டு எப்ப யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்க அண்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்க. சரிங்களா? ஏன்னா வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கால்சியம் நைட்ரேட் கொடுக்கறப்ப வாழையில சருகு நோய் வந்து வரும். ஸோ அந்த சருகு நோயை வந்து நம்ம தடுக்கணும். சரிங்களா? நீங்க எல்லா விவசாயிகள்ட்டையும் கேட்டு பாருங்க, இல்ல கடைக்காரங்கள்ட்டையும் கேட்டு பாருங்க. சிஎன் வந்து நீங்க எந்தெந்த டைம்ல கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இலை வந்து பழுக்க ஆரம்பிக்கும். அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய கால்சியம் அண்ட் நைட்ரஜனோட லெவல் வந்து பூஸ்டப் ஆயிரும். சரிங்களா? மற்ற மைக்ரோ நியூட்ரியன்டோட லெவலை விட இந்த கால்சியம் அண்ட் நைட்ரஜனோட லெவல் வந்து பூஸ்டப் ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஎனோட லெவலை வந்து மற்ற மைக்ரோநியூட்ரியன்ஸ் வந்து மீட் அப் பண்ணணும். சரிங்களா? அதனால அந்த இலையில வந்து பழுப்பு ஏற்படும். அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சருகு நோய்க்கான மருந்து வந்து ஸ்ப்ரே பண்றோம். பட் ஆனா அப்படி பண்ணவே கூடாது. அது ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா நீங்க அந்த சருகு நோய்க்கான மருந்து அடிக்காமையே ஒரு ஸ்டெப் இருக்கு. சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபார்மர்ஸ், நம்ம கஸ்டமர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா 128th டே, சரிங்களா? அதாவது 4வது மாசத்துலயும் அப்புறம் பூ வெளியிட்டு வருது பாத்தீங்களா, அந்த டைம்லயும் வந்து நம்ம வந்து கால்சியம் நைட்ரேட் வந்து கொடுப்போம். இந்த 4வது மாசத்துல அந்த 120வது நாள்ல ஏன் நம்ம சிஎன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒருக்கா உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். அந்த இலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு கீழே விழும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி தான். ஏன்னா அடிமரம் பெருசாகும் போது அதை சுத்தி இருக்கக்கூடிய இலைகள் வந்து மடிஞ்சு கீழே விழுந்துடும். ஏன்னா அதுக்கு வந்து கால்சியம் வந்து கம்மியாயிடும். அந்த அடிமர விரியாது பாத்தீங்களா, அப்ப வந்து கால்சியம் அதிகமா தேவைப்படுறப்ப இலைகள்ல இருக்கக்கூடிய கால்சியம் வந்து அந்த தண்டு பகுதி எடுக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல அந்த லாஸை வந்து ஈக்குவல் பண்றதுக்காக தான் நம்ம வந்து 120வது நாள்ல வந்து கால்சியம் நைட்ரேட் வந்து கொடுக்குறோம். நம்ம இந்த கால்சியம் நைட்ரேட்டை ஆல் 25 கூட பேர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஒரு ஏக்கராவுக்கு வந்து 10 கிலோ ஆல் 25 அண்ட் அது கூட கால்சியம் நைட்ரேட் வந்து 25 கிலோ வந்து நம்ம வந்து கொடுப்போம். இது ஏன் நம்ம அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கால்சியம் அண்ட் நைட்ரஜன் கூட நம்ம பக்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஆட் ஆகி போறங்காட்டி உங்களுக்கு இந்த சருகு நோயோட தாக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். 0 லெவல்ல தான் இருக்கும். சரிங்களா? நம்ம ப்ராடக்ட், நம்ம பக்கெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, விஸ்டா பக்கெட்ஸ், இது கூட நீங்க கால்சியம் நைட்ரேட்டை ஆட் பண்ணி கொடுக்கும் பொழுது இப்ப நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொஞ்சம் தெளிவா இருப்பீங்க. ஏன் இவங்க வந்து 120வது நாள்ல கொடுக்குறப்ப பக்கெட்டோட சிஎன் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி. ஏன் அப்படின்னா அந்த சருகு நோய் தாக்கத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் 120வது நாள்ல ஏக்கராவுக்கு 10 கிலோ ஆல் 25ம் 25 கிலோ சிஎனும் வந்து கொடுத்துட்றோம். இப்படி கொடுக்கறப்ப அந்த தண்டு பகுதி விரிவடையுது, அந்த சமயத்துல ஏற்படக்கூடிய கால்சியம் டிஃபிஷியன்சியை நம்ம வந்து மேட்சப் பண்ணி கரெக்டான வளர்ச்சிக்கு கொண்டு போயிடுறோம். ஏன் நம்ம பூ வெளியே வர்றப்ப கொடுக்குறோம் அதை யோசிச்சு பாருங்களேன். ஏன் அப்படின்னா அந்த பூ வெளியே வரப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? அது வந்து புஷ் பண்ணி வெளியே தள்ளணும். அப்ப வந்து இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் அது மேல கொண்டு போயிடும். அப்பதான் வந்து பூ வெளியே வரும். ஸோ அந்த சமயத்துல கால்சியம் வந்து நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த பூ வடிவம், சரிங்களா, ஸ்ட்ரக்சர், அந்த காயோட ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்றது என்ன, கால்சியம் அப்படின்னு வந்து சொன்னோம். அந்த கால்சியம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டான லெவல்ல மெயின்டைன் பண்றோமோ, ஏன்னா குறைய குறைய நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த காயோட ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த பூ வந்து வெளியே வரப்ப நம்ம ப்ளூ பக்கெட் இருக்கு பாத்தீங்களா, 1250 to 08, அது கூட சேர்த்து கால்சியம் நைட்ரேட் கொடுத்துறோம். இப்ப எப்படி வருது, சிஎன் வந்து நம்ம பக்கெட் இல்லாம தாவரங்களுக்கு வந்து போறதே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சருகு நோய்க்கான தாக்கம் 0 லெவல்ல தான் இருக்கும். இதனாலதான் இந்த 2 டைமும் நம்ம வந்து வாழை விவசாயிகளுக்கு நம்ம வந்து கால்சியம் நைட்ரேட் கொடுக்கறப்ப பக்கெட்ஸ் வந்து கொடுக்குறோம். நீங்க மற்ற பயிர் சாகுபடி பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்தந்த டைமுக்கு நீங்க வந்து சிஎன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டா அந்த தண்டு வந்து பெருசாகணும் அப்படிங்கிற சமயத்துல நம்ம பக்கெட்டோட சேர்த்து சிஎன் கொடுங்க. பூ வைக்கிற சமயத்துல நம்ம பக்கெட்டோட சேர்த்து சிஎன் வந்து கொடுத்துருங்க. நீங்க எந்த வகையான பயிர் சாகுபடி பண்ணீங்கனாலும் சரி, பர்சனலா என்னோட நம்பர் வந்து மேலதான் கொடுத்துருக்கேன், என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. வாழை விவசாயிகளுக்கு இந்த வீடியோலயே சொல்லிட்டேன். நீங்க தர்பூசணி இல்ல முலாம்பழம்
இல்லை பூச்செடிகள் போட்டிருக்கேன், இல்லை தக்காளி, கத்திரி இந்த மாதிரி எந்த பயிர் சாகுபடி பண்ணீங்கனாலும் சரி, இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு எப்போ சிஎன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு தனியாக ப்ரைவேட்டாகவே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்த வந்து இதில் பதிவு பண்ணுறேன். ஏன்னா சிஎன்னை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஏக்கருக்கு 25 கிலோ ஒரு டைம் வந்து கொடுங்க, அதுவே போதும். நம்ம பக்கெட்டோட சேர்த்து வந்து கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு காயோட வடிவம், அந்த வடிவத்தை டிஃபைன் பண்ணுறதே கால்சியம் தான். ஸோ அதனால இந்த இடத்துல நீங்க வந்து கால்சியம் வந்து கரெக்டா கொடுத்துருங்க. நம்ம 3வது மாசம் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா இலைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுக்குறோம். 6வது டு 7வது மாசம் இல்லைன்னா 8வது மாசம் பூ வெளியே வரப்ப கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த காய்களோட வடிவத்தை வந்து கரெக்டா சீரா கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக கொடுக்குறோம். ஸோ இந்த கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிறத பத்தி நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க வந்து நல்ல ஒரு கால்சியம் நைட்ரேட் நல்ல பிராண்ட்ல வந்து எடுங்க, சரிங்களா? நார்மலா வந்து உங்களுக்கு வந்து 1400 ரூபாய் அப்படிங்கிற ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி வந்து சிஎன் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஸோ போரானேட்டட் சிஎன் வந்துட்டு ஒரு 1700 1800 அந்த ரேஞ்சில் இருக்கும். நார்மல் சிஎன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1400 1500 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டா வந்து செக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி நீங்க பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். முக்கியமா சொல்றேன், எல்லா விவசாயிகளும் நம்ம வெஸ்டா பக்கெட்ஸோட கால்சியம் நைட்ரேட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சருகுநோய், குறிப்பா வாழை விவசாயிகளுக்கு வந்து அந்த சருகுநோய் தாக்கம் வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். கால்சியம் நைட்ரேட் எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்கக்கூடாது, எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அது போக கால்சியம் வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தியும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல வந்து கூப்பிட்டு கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. கால் பண்ணி நான் எடுக்கலன்னா உங்களுடைய டவுட்ஸ் என்னவோ அதை வந்து மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப்ல வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோங்க, அன்னை ஆயில்ஸ் அண்ட் அக்ரோ கேர் அப்படிங்கிறதுல. அண்ட் ஒரு சேனலும் இருக்கு, அதே நேம்ல தான் அன்னை ஆயில்ஸ் அண்ட் அக்ரோ கேர். உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ், அதுக்கு தேவையான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க, உங்களை நான் ஆட் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு சேனலில் போய் அன்னை ஆயில்ஸ் அண்ட் அக்ரோ கேர்னு வந்து சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம சேனல் வந்து வரும். ஸோ அதில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பதிவிட முடியும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும்தான் வரும். உங்களுடைய டவுட்ஸ், உங்களோட பயிரை வந்து எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போடுங்க. அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நம்ம இந்தியா கம்பெனி, அதாவது சென்னை கம்பெனி ஜோகோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஆப்புக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அரட்டையிலையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணுங்க, நம்மளுடைய குரூப்பும் அதில் வந்து இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களை ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் அதை வந்து கேட்டுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.